இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, எப்பவும் கோவிலுக்கு போயிட்டு வந்தா நீ தானே எனக்கு குங்குமம் வச்சு விடுவ. நீ எனக்கு வச்சு விடுமா? மா, வச்சு விடுமா. சுப்பு, நந்தினி உன்னை குங்குமம் வச்சு விட சொல்றா, வச்சு விடு. ஏன் பெரியம்மா குங்குமத்தை நந்தினிக்கு வச்சு விட மாட்டாங்க? கரிகாலா, இங்க வாப்பா. என்ன அத்தை? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உன் பொண்டாட்டிக்கு நான் தான் குங்குமம் வச்சு விடுவேன். இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லப்பா. அவ இப்ப உன் பொண்டாட்டி. அதனால அவளோட புருஷன் நீதானே, நீதான் அவளுக்கு குங்குமம் வச்சு விடணும். ஓ, இதுக்குதான் நீ வச்சு விட மாட்டேன்னு கரிகாலனை கூப்பிட்டியாக்கும். என்னப்பா பராக் பார்த்துட்டு இருக்க? குங்குமத்தை வாங்கி பேத்தி வச்சு விடு. என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? வச்சு விடு. கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்துதான் வாழணும். உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிய விடவே மாட்டேன். திடீர்னு அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லிட்டு போச்சு? ஒன்னும் புரியலையே. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? என்னன்னு தெரியல, எங்க அம்மா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்றாங்க. ஏன்? ஏன்னு கேட்டா, பேரனோ இல்ல பேத்தியோ பெத்து கொடு, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க. ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க? என்னாச்சு அவங்களுக்கு? எதுவுமே தெரியல. அத்தைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழலன்ற சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் பேரன் பேத்தியை பெத்து கொடுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அம்மா ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அத சொன்னா இவ வருத்தப்படுவாளே. எனக்கு என்ன தெரியும்? சரி, நாளை கழிச்சு நான் மட்டும் தனியா ஊருக்கு போகணும். அதுக்கு நீ எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வைக்க போற? நீ அவசியம் தனியா தான் போய் ஆகணுமா? பின்ன உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? நீ என் லைஃப்லயே வேண்டானதா நான் என் வாழ்க்கைய பாத்துட்டு போறேன். உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ எனக்கு செஞ்ச துரோகம் தான் என் ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. நான் சாகுற வரைக்கும் நீ என் முதுகுல குத்துன தழும்பு என்னை விட்டு போகாது. அது எனக்கு உறுத்தலாவே தான் இருந்துகிட்டு இருக்கும். நான் உன்னை விட்டு போனாதான் நிம்மதியா இருப்பேன். நான் இங்க இருந்து தனியா போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசி. உன்னை மட்டும் தனியா அனுப்புறேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்கலாம் ஏன் எதுக்குன்னு ஆளுக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லி சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் ஒத்துக்க வைக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் ஆசை அதுதான்னா அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். 2 தடவை நீ என்னை ஏமாத்தி கழுத்து அறுத்துட்ட. ஆனா இப்பவும் நான் உன்னை நம்புறேன். சரி, கேரம் போர்ட்ல நான் தோத்ததுக்கு நீ கேக்குறத நான் தரேன்னு சொன்னல, உனக்கு என்ன வேணும் கேளு. உன் வாழ்க்கையில நான் இனிமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன கேட்டு என்ன ஆக போகுது? கேளு கரிகாலா, நான் செய்றேன்.
நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நீ தள்ளி தள்ளி போடுறத பார்த்தா ஏதோ பெருசா கேட்க போற போல இருக்கே. சரி, பொறுமையாவே கேளு. நீங்க என்ன மாமா பண்றீங்க? இவளால நமக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக இவ கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அது எங்க பாஸ் அனுப்பின மெயில பார்த்துட்டேன். ம், அவர் மனுஷனுக்கு பதிலா ஏஐ மெஷினை வச்சு விவசாயம் பண்றதுக்கு ஏஐ மோட்ல ட்ரெயின் பண்ண சொல்லிருக்காரு. மனுஷங்க எதுவுமே பண்ணாம மிஷினை வச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? நம்ம ஒரு டைம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ம், பயிருக்கு தண்ணி தேவையா, உரம் தேவையா, எப்பப்ப என்னென்ன தேவைன்னு சொல்லி அதுவே பார்த்து அதுவே செஞ்சிரும். அப்படி பண்ணா விவசாயிங்களுக்கெல்லாம் வேலை போயிடாதா? அதெல்லாம் போகாது. அதுவும் போக இப்ப யாரு விவசாயம் பண்றாங்க? சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் பண்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது மாமா. இப்ப விவசாய வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்க தானே செய்யறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். சரி, அதை விடு. வெண்டைக்காய் எப்படி முளைக்கும்? எப்படி முளைக்கும்னா? இல்ல அது செடியில முளைக்குமா, இல்ல கொடியில முளைக்குமா, இல்ல மரத்துல முளைக்குமா? வெண்டைக்காய் பொரியல், பச்சடி, காரக்குழம்பு, சாம்பார் இதுதான் எனக்கு வைக்க தெரியும். அது எதுல முளைக்கும்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? அது சின்னதா தான் இருக்கும். அப்ப கொடியில தான் முளைக்கணும். உன்னதான் கேக்குறேன். வெண்டைக்காய் கொடியில தான் மாமா முளைக்கும். அப்படியா? அப்ப கொத்தவரங்க? அது சின்னதா தான் இருக்கும். அதுவும் கொடியில தான் மாமா முளைக்கும். காய்கறி எல்லாமே மேக்ஸிமம் கொடியில தான் வளருது இல்ல? ஆமா மாமா. ஓகே, நாளைக்கு புடலங்காய் பத்தி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ம். புடலங்காய் எதுல முளைக்கும்? கொடியிலையா? ஷோ, புடலங்காய் ரொம்ப பெருசா இருக்கும். அது கொடியில முளைக்காது மாமா. அப்புறம் அது மரத்துல தான் முளைக்கும். மரத்துலயா முளைக்கும்? ஆமா மாமா, மரத்துல தான் முளைக்கும். எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க தோப்புல புடலங்காய் மரம் நிறைய இருக்கு. நான் அங்க போய் தான் எங்க வீட்டுக்கு புடலங்காய் பறிச்சுட்டு வருவேன். ஓஹோ, சிஇஓ புடலங்கால இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காரு. நாளைக்கு அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி மாமா. ஐயோ, உளறி தொலைச்சிட்டனே. எப்படி சமாளிக்க போறேனோ முருகா. நாளைல இருந்து கொஞ்சம் வேலையை வேகமா ஸ்டார்ட் பண்ணும். என்னாச்சு மாமா? எறும்பு உள்ள போயிடுச்சு. எறும்பா? ஆமா, கடிக்குது. சரி சரி, சட்டையை காட்டுங்க மாமா, எறும்பு எடுத்துடலாம். ஓகே. இல்ல வேணாம். ஏன் மாமா? சட்டையை காட்டுங்க, அப்பதானே எறும்பு எங்க இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிக்க முடியும். இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். பின்னாடி. என்னாச்சு மாமா? இதுக்குதான் மாமா சட்டையை காட்டுங்கன்னு சொன்னேன். எறும்பு சின்னது இல்ல, சட்டையை காட்டாம அது எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல வேணாம். சரி, திரும்புங்க. என்ன பண்ற? வானதி, என்ன பண்ற? அசாதீங்க மாமா, அப்பதான் எறும்பு பிடிக்க முடியும். புடிச்சிட்டேன் மாமா.